அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா? உண்மையான நட்பு. ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ள யானை, மான், வரிக்குதிரை 3 பேரும் நண்பர்களா இருந்தாங்களாம். 3 விலங்குகளும் எப்பவும் ஒன்னாதான் புல்ல மேயுமா. வரிக்குதிரைக்கு யானையின் மேல உண்மையான நட்பு இருந்துச்சாம். ஆனா மானும் யானையின் நட்பை உயரமான இடத்தில் சுவையான மரக்கிளைகளை எடுத்து தர மட்டுமே நட்பு வச்சிருந்துச்சான். ஆனா யானைக்கு வரிக்குதிரையை விட மானதான் ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் யானையும் வரிக்குதிரையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மான் அங்கே வந்து, இந்த புல்லையே எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்களோ, குளத்துக்கு அந்த பக்கம் சுவையான பெரிய மரக்கிளையெல்லாம் இருக்கு, வாங்க போலான்னு மான் சொல்ல, அதற்கு வரிக்குதிரை, அந்த பக்கம் சிங்கம் இருக்கு தெரியுமில்லன்னு சொல்லிச்சான். அதற்கு மான், அவன் கிடக்குறான் பயந்தாங்கோலி பையன், நீ வா யானை நண்பா, உன் உயரம் தான் சரியா இருக்கும், அந்த மரக்கிளையை உடைக்க நீ வா, நம்ம போகலாம் என்று சொல்ல யானையும் மான் கூடவே கிளம்பிச்சான். வரிக்குதிரை வழி மறைச்சி, ஏ மானே, உனக்கு இதே வேலையா போச்சு, நீ ருசியா சாப்பிட யானை நண்பனை பணைய வைக்கிற, நீ எல்லாம் ஒரு நண்பனான்னு கேட்க, அதற்கு யானை கோபத்துடன், ஏ வரிக்குதிரையே, உன்னை விட மான் நண்பனை ரொம்ப நாளா தெரியும், அவன் என்னுடைய உண்மையான நண்பன், வா மான் நண்பா, நாம் போகலான்னு யானையும் மானும், விடு அவனுக்கு நம்ம நட்பு மேல பொறாமைன்னு சொல்லிக்கிட்டே மான் முன்னே செல்ல யானை பின்தொடர்ந்துச்சான். அந்த இடத்தை அடைந்த பின் மான் அந்த மரத்து மேல இருக்க கிளையை உடை நண்பான்னு சொல்ல, யானை மரக்கிளையை உடைக்க இலை பழங்களை எல்லாம் சாப்பிடுச்சிங்களாம். வரிக்குதிரை யானை நண்பன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறான்னு மான் மற்றும் யானை இருக்க இடத்தை நோக்கி சென்றதாம். மான் இன்னும் 4 கிளையை எடுத்துத்தான் நண்பான்னு சொல்ல, யானை சிங்கம் வந்துட போதுன்னு சொல்லிக்கிட்டே கிளையை உடைச்சுதான். அதற்கு மான், என்னை மீறி அந்த சிங்கம் உன்கிட்ட வந்துடுமா, ஒரே முட்டு அந்த சிங்கம் ஓடிடும்னு திமுறா சொல்லிச்சான். தூரத்தில் அந்த பக்கம் வந்த ஒரு சிங்கம் யானையை பார்த்து பதுங்கி போச்சான். அதை பார்த்த மான் அங்கிருந்து தப்பித்து ஓடிடுச்சான். யானை மானை பார்த்து ஏன் ஓடுற நண்பான்னு கேட்க, பதுங்கியிருந்த சிங்கம் யானையை தாக்க ஆரம்பித்தது. இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்த வரிக்குதிரை யானையை காப்பாத்த வேகமாக ஓடி வர ஆரம்பிச்சுதான். சிங்கம் யானை மீது பாய்ந்து கடிக்க வரும்போது வரிக்குதிரை நடுவே வந்து சிங்கத்தின் வயிற்றில் தன் வலிமையான காலை வைத்து எட்டி உதைத்தது. சிங்கம் வலி தாங்க முடியாமல் அங்கிருந்து ஓடிடுச்சான். இதை பார்த்த யானை, மானின் நட்பு சுயநலமான நட்பு, ஆபத்தின் போது தன்னை விட்டு ஓடியது. ஆனால் வரிக்குதிரை தன் உயிரை பெரியதாக நினைக்காமல் தன்னை காப்பாற்ற வந்தது. வரிக்குதிரையின் நட்பே உண்மையான நட்பு என யானைக்கு புரிந்தது. ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.